வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் உங்கள் கதிர் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டு மேலே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி போகிற மெயின் ரோட்டு மேலே இவ்வளோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான லேண்டு, அருமையான செம்மண்ணுங்க. உங்களுக்கு வந்து போரு, சர்வீஸு, எல்லா வசதி, கிணறு, எல்லா வசதியுமே இருக்குது. இந்த பூமியோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்னென்ன சொல்கிறேங்கிறத தெளிவாக வாட்ச் பண்ணுங்கள். இல்லை விலை நிலவரம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவோட எண்டில் சொல்லியிருப்பேன், ஸ்கிப் பண்ணி போய் லாஸ்ட்டில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து மெட்டல் ரோடுங்க. மெட்டல் ரோடு ஃபேஸ்லேயே தான் அந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்டுங்க. சூப்பரான லேண்டுங்க. உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 அடியில் ஒரு போர் போட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவாக காட்டுற பாருங்க. இதுதான் பூமி, இந்த லேண்டுங்க. நல்லா சூப்பரான லேண்டுங்க. பாருங்கள், இந்த மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். இதோட முடிஞ்சது. உலகோட்டின பிட்டு மட்டும் தனியாக தெரியும் பாருங்கள். இந்த லேண்டு தானுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா அருமையான மண். பாருங்கள், இந்த ஃபென்சிங்கோடு முடிஞ்சதுங்க. உங்களுக்கு பாருங்கள், பக்கத்துலேயே இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. நல்ல ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த லேண்டுக்கு இன்னொரு அட்வான்ஸ் என்ன கேட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துருக்கிற லேண்டு தான் இந்த வீடு இருக்கு இல்லைங்களா. இந்த வீட்டிலேருந்து அப்படியே நேர் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வந்து அந்த மெட்டல் ரோடு ஃபேஸ் வரைக்கும் வந்துடும். மெயின் ரோடு பாருங்க எவ்வளோ பக்கம்னு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராபுரம் டு பாலக்காடு, பொள்ளாச்சி வழியாக போய் பாலக்காடு போகிற மெயின் ரோடுங்க. மெயின் ரோடுக்கு இதில் இந்த லேண்டுக்கு எவ்வளோ தான் டிஸ்டன்ஸுங்க. இதுதான் மெயின் ரோடுங்க. லாரி போயிட்டு வருங்க. இதுதான் மெயின் ரோடுங்க. ரொம்ப பக்கங்க. இந்த லேண்டில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடும் கவர் ஆகிக்குங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வந்து எல்லா வண்டியும் போய் வந்துக்கிற அளவுக்கு தனி தடமும் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு. உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வெள்ள வீடுங்க. இப்போ குடியிருக்கிறாங்க. இந்த வீடும் வந்துடு பாருங்கள். இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 HP ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க. உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று வந்துடுங்க. பாருங்கள், மாடு நிற்கிது பார்த்திங்களா. இதிலேருந்து நேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிழக்க நல்லா சூப்பரான லேண்ட். இந்த லேண்டுக்கு இனப்பொலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம கொண்டு வந்துருக்கிற ப்ரைஸ் எல்லாம் வந்து நீங்கள் உண்மையிலுமே கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கொண்டு வந்துருக்குறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு தடம் பாருங்கள். இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து மெயின் ரோடு பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப பக்கங்க பாருங்கள். இதுதான் மெயின் ரோடு. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாட்டரும் அவைலபிளாக இருக்குதுங்க. மெயின் ரோட்டுக்கு நியரஸ்டாவெல்லாம் இன்றைக்கி பூமியே கிடையாது. மெயின் ரோடெல்லாம் ஏக்கரு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 2 கோடிக்கு கம்மியாக பூமி இல்லைங்க. இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு 43 லட்ச ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்குறாங்க. 45 லட்ச ரூபா சொல்கிறாரு, 43 லட்ச ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்குறாங்க. கட் ரோடு பேஸில் இவ்வளோ ஒரு கம்மியான விலைக்கு எங்கேயுமே லேண்டே வாங்க முடியாது. இந்த லேண்டில் என்ன ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்ட்டுக்கு டவர் லைன் கிராஸ் ஆகுங்க. மீதி 3 ஏக்கர் தெளிவாக இருக்குது. சூப்பரான லேண்டு. நேரில் வந்து பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கணும்.